அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய நோக்கத்தையோ இலக்கையோ இல்லை நமக்கு தேவைப்பட்ட பொருட்களையோ நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னு ஆரம்பிக்கும்போது இந்த பிரபஞ்சம் எப்படி நமக்கு அது கொண்டு வரும்? இப்போ நான் கார் வேணும்னு ஆசைப்பட்டா அது என்னோடய கை மேலே எடுத்துகிட்டு வந்து தந்துடுமா? இல்லை எனக்கு வேறு ஏதோ பொருள் வேணும்னா நான் கதவை திறந்து பார்த்தோன்னே என் வாசப்படியில் வச்சுட்டு போயிடுமா? இல்லை பணம் வேணும்னா கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டிடுமா? எப்படி எனக்கு பிரபஞ்சம் தரும் அப்படின்றதுக்கான பதில் தான் இந்த பதிவு. பிரபஞ்சம், இந்த இறை சக்தி, இந்த மூல சக்தியை நீங்கள் ஒரு ட்ரெயினராக கற்பனை பண்ணிக்கோங்க, ஒரு கோச். எல்லா துறைகளிலுமே நமக்கு ஒரு மாஸ்டர் இருப்பாங்க, நமக்கு சொல்லிக் கொடுத்த குருமார்கள் இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க, கோச், ட்ரெயினர், இந்த மாதிரி நம்மளை கண்காணித்து நம்மளை செதுக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க இல்லையா? கிரிக்கெட்டில் ஒரு கோச் கிட்ட நீங்கள் ட்ரைனிங்காக போகிறீங்க. அவர் நிறைய அந்த கேமில் இருக்க நுணுக்கங்கள் எல்லாமே சொல்லி தந்து உங்களை பக்காவாக வந்து ட்ரெயின் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் அந்த ட்ரெயினரை பார்த்து, கோச்சை பார்த்து ரொம்ப வந்து பிரமிப்பாக பார்க்குறீங்க, என்னமா ஸ்டைலில் விளையாடுறாருன்ட்டு. நீங்கள் கோச்கிட்ட போய், எனக்கு நீங்கள் ட்ரைனிங்லாம் நீங்கள் பண்ண வேணாம், நீங்களே சூப்பராக விளையாடுறீங்க, எனக்கு பதிலாக கிரவுண்டில் இறங்கி நீங்களே வந்து கிரிக்கெட்டில் வந்து விளையாடிடுங்க, கண்டிப்பாக அப்போ எங்கள் டீம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் கோச் எப்படி உங்களை பார்ப்பார்? இதே விஷயத்தை தான் நம்ம லைஃப்பில் நம்ம பிரபஞ்சத்தை வந்து பார்க்குறோம். பிரபஞ்சம், இந்த இறைவன் நம்மளுடைய ஒரு பக்காவான ஒரு ட்ரெயினர். நம்மளை டைரெக்டாக அப்படியே வந்து தேவதூதர்கள், தேவதைகள் சூழ இறைவன் வந்து நம்மளை வந்து அப்படியே ட்ரெயின் பண்ணுறதுக்கு வருவாரான்னு கேட்டால் அப்படி கிடையாது. அவர் பல மக்கள்கள் மூலயமா, பல பொருட்கள் மூலயமா, பல சூழ்நிலைகளை தந்து, பல அனுபவங்கள் தந்து நம்மளை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே வருவாங்க. நம்ம தவறு சுட்டி காட்டிகிட்டே வருவாங்க, நம்ம அதை வந்து திருத்திக்கிட்டே வரணும். நம்மளையே வந்து செதுக்கிறதுக்கு பிரபஞ்சம் வாய்ப்பளிச்சுக்கிட்டே வரும். அதை நம்ம விழிப்புணர்வோடு கவனித்து நம்மளை தொடர்ந்து செதுக்கிக்கிட்டே வரும்போது அந்த இறைத்தன்மையோடையே நம்ம வந்து என்ன பண்ணிவிடுவோம், மாறிடுவோம். அந்த பிரபஞ்சமே இறங்கி வந்து உங்களுக்கு வேலை செஞ்சு சம்பாரித்து கையில் காசை கொடுத்துட்டு இந்தாப்பா வச்சுக்கோன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க அதுக்கு தேவையான எல்லா சாத்தியக்கூறுகளையும், வாய்ப்புகளையும், எல்லா திறமைகளையும் நமக்குள்ளே இருந்து கண்டெடுக்கிறதுக்கு கூடவே இருந்து உள்ளுணர்வாக, நம்மளுடைய ஆழ்மனமாக நம்ம கூடவே பயணம் பண்ணுவாங்க, ட்ரெயின் பண்ணிக்கிட்டே வருவாங்க. இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன? இந்த உலகத்தில் பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். நமக்கு வேணுன்ற விஷயமும் இருக்கும், வேணான்ற விஷயமும் இருக்கும். நமக்கு வேணுன்ற விஷயங்கள் மீது, நம்மளுடைய இலக்குகள் மீது கவனத்தை வச்சு நமக்கு தேவையானதை பற்றி நம்ம பேசுகிறதா இருக்கட்டும், செயலாக இருக்கட்டும், எண்ணமாக இருக்கட்டும், நமக்கு என்ன வேணுமோ அது மீது மட்டும் நம்ம கவனம் வைக்கும்போது அங்கே இந்த இறை சக்தி, பிரபஞ்ச சக்தி பாய்ஞ்சு நமக்கு வந்து அந்த மேனிஃபெஸ்டேஷன்ன்றது ஈஸியாக கிடைக்கும். நம்ம பிரபஞ்சத்து மீது நம்பிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நார்மலான லைஃப் வாழும்போது நம்மளுடைய பேச்செல்லாம் எப்படி இருக்கும்? ஒரு 4 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு அடுத்த வீட்டை பற்றி பேசுகிறதோ, இல்லை அடுத்த மனிதரை பற்றி குற்றம் குறை சொல்கிறதோ, புறம் பேசுதல், இல்லைனா நமக்கு நாமே பேசக்கூடிய பேச்சு எப்படி இருக்கும்? நமக்கெல்லாம் இது வேலைக்கு ஆகாதுப்பா, காராவது நான் வாங்குறதாவது, நான் வாங்குகிற 10,000 ரூபாய் சம்பளத்தை மிச்சம் பண்ணி நான் எப்போ நகை சேர்ப்பேன்? ஒன்று கவலையாக இருக்கும், கோபமாக இருக்கும், விரக்தியாக இருக்கும், இல்லைனா பொறாமையாக இருக்கும், இல்லை அடுத்த மனிதர்கள் மீது ஏதோ ஒரு குறையை சுட்டி காமிச்சிக்கிட்டே இருக்கிறதா இருக்கும். டோட்டலாக பார்த்தோம்னா அது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன்ற ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, யார் மூலயமோ கேட்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு புத்தகம் மூலயமா தெரிய வருது. அப்போ நீங்கள் பிரபஞ்சம், இறை சக்தி அப்படின்ற ஒரு விஷயத்து மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்க. இப்போ தான் உங்களுக்கு உண்மை புரிய வருது, சூழ்நிலையோ மனிதர்களோ என்னோடய வாழ்க்கைக்கு காரணம் கிடையாது, முழு பொறுப்பு நான் தான். என்னால் எப்படி வேணால் என் வாழ்க்கையை மாற்ற முடியும். என் வாழ்க்கை புத்தகத்தை எழுதி கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர் நானே. என்னுடைய வாழ்க்கை திரைப்படத்தை டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர், ஸ்டோரி ரைட்டர் எல்லாமே நான் தான். எனக்கு பிடிச்ச மாதிரி கிளைமேக்ஸை என்னால் கொண்டு வர முடியும் அப்படின்றது இப்போ தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இப்போ ஒருத்தவங்களுக்கு கார் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. அவர் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கக்கூடிய நன்றி எழுதுகிற பயிற்சி, வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன், ஓப்போனோ இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிட்டு வராங்க. அவருக்கு பிரபஞ்சம் காரை தூக்கி அப்படியே கையில் கொடுத்துருமானா கிடையாது. இப்போ அவருடைய ஆழ் மனசில் அவர் நம்மளால் முடியும், இந்த பிரபஞ்சம் நமக்கு உதவி புரியும் அப்படின்ட்டு ஆழமாக நம்புகிறார். தாங்கிட்ட இப்போ இருக்க பைக்குக்காக இருக்கட்டும், இப்போ இருக்க மக்களுக்காக இருக்கட்டும், பொருட்களுக்கும் தன்னால் இயன்ற அளவு தினமும் நன்றி சொல்லிக்கிட்டே வராரு. அவருடைய வைப்ரேஷன் ரொம்ப பாசிட்டிவாக மாறிக்கிட்டே வருது. அவரோட ஆழ் மனசு ரொம்ப நிதானமாக, சலனமே இல்லாத ஒரு அமைதியை இப்போ தான் புதுசாக பார்க்குது. இப்போ தான் அந்த ஆழ் மனசு அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்குது, அந்த குரல் அவருக்கு கேட்க ஆரம்பிக்குது. அப்போ தம்பி, நீ ஆல்ரெடி ஒரு வேலை செஞ்சிட்ருக்க, இந்த ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸை நீ உன்னோட ஃப்ரீ டைமில் பண்ணு, இந்த ஃப்ரீலான்சிங் ஒர்க்கை நீ பண்ணு அப்படின்ட்டு ஆழ் மனசு ஒரு சிக்னல் தருது. அதை வந்து இவர்
கவனமாக வந்து பார்க்குறாரு. ரொம்ப நாளாக நமக்கு இந்த தாட் வந்துக்கிட்டே இருக்கே, நம்ம அந்த பிஸ்னஸை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பிரபஞ்சத்து மீது நம்பிக்கை அதிகமாக அதிகமாக அவருக்கு பயன்றதே போயிடுச்சு. இப்போ ரொம்ப நாளாக அவர் ஆழ் மனசில் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸை ட்ரை பண்ணலான்ட்டு போகிறாரு. அதை பற்றி கலெக்ட் பண்ணுறாரு, ஒர்க் பண்ணுறாரு, பிளான் போடுறாரு, அதை ஆக்ஷனில் எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. ஆல்ரெடி அவர் வாங்கிட்டு இருந்த அந்த மந்த்லி சேலரி கூடவே இப்போ பேசிவ் இன்கம் ஒன்று வருது எக்ஸ்ட்ராவாக. அவர் ஆசைப்பட்ட அந்த காரை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா வருது. அவர் கார் ஷோரூம் போகிறாரு, பிடிச்சிருக்கு. அன்றைக்கி வந்து திடீர்னு வந்து ஒரு லான்ச்சிங் ஆஃபர் மாதிரி வருது. அவர் எதிர்பார்த்ததை விட ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. கார் வாங்கிடுறாரு. அவருக்கு இஎம்ஐ பற்றி இப்போ பயமே கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சம் அவருக்கு தேவையான எல்லா பணத்தையும் தந்துருன்ட்டு நம்புகிறாரு. இப்போ அவர் கையில் கார் இருக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நினச்ச உடனேயே தேவதையோ இல்லை வந்து மேஜிக் மாதிரியோ நம்ம முன்னாடி பொருள் வராது. அதுக்கான உந்துதல், அதுக்கான ஐடியாஸ், அதுக்கான விஷயங்கள், வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மக்கள், பொருட்கள் எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி வந்து வரும். விழிப்புணர்வோடு உங்கள் ஆழ் மனசு என்ன சொல்ல வருதுன்னு நீங்கள் காது கொடுத்து கேட்டிங்கன்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும், அதே வேகத்தோடு செயல்படுத்தணும், ஆக்ஷனில் கொண்டு வரணும். நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்க 3 ரூல்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆஸ்க், பிலீவ், ரிசீவ். நம்மளுடைய விருப்பங்களை பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறோம், அது கண்டிப்பாக நம்மக்கிட்ட வரும் அப்படின்ட்டு நம்ம நம்புகிறோம். நம்ம கடைசியில் நம்ம கையில் அது வந்து சேருது. இதுக்கு நடுவில் 2 விஷயம் இருக்குது. அது வந்து ஒரு ஹிடன் சீக்ரெட்டாக இங்கே இருக்குது. ஃபீலிங்ஸ் அண்ட் ஆக்ஷன். நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கோரிக்கையை தெரிவிக்கிறோம், அது கண்டிப்பாக வந்து நிறைவேறிடுச்சு அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அது கூட நீங்கள் ஃபீலிங்ஸை சேர்க்கணும், பாசிட்டிவான ஒரு ஃபீலிங்ஸை சேர்க்கணும். எப்படி அந்த கையில் உங்களுக்கு அந்த பொருள் வந்ததுக்கப்புறம் ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒரு வந்து கோல்டு செயின் வாங்கணும்னு ஆசை. அந்த செயினை நீங்கள் போட்டு பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த கண்ணாடியில் நீங்கள் போய் அந்த செயினோடு நிற்கும்போது எப்படி அது பலபலன்னு இருக்குது, அந்த ஃபீலிங் எப்படி இருக்குது, எப்படி உங்களுக்கு துள்ளி குதிக்கணும்னு தோணுதா, இல்லை வந்து அப்படியே சாஷ்டாங்கமாக நீங்கள் வந்து தரையில் விழுந்து பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும்னு தோணுதா, அதை இப்போவே செய்யுங்க. அந்த ஃபீலிங்கை இப்போவே கொண்டு வாங்க. அடுத்தது ஆக்ஷன். ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து முடிவு பண்ணிட்டீங்க, இது வேணும் அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு யூனிவர்ஸ் மேலே பயங்கரமான நம்பிக்கை இருக்குது. நீங்கள் இந்த ப்ராக்டிஸ்லாம் செய்யும்போது உங்களுக்கு உள்ளுணர்வு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும், இதை பண்ணு அப்படின்ட்டு. அதை வந்து நம்ம தட்டி கழிக்கக்கூடாது. விழிப்புணர்வோடு என்ன வந்து நம்ம ஆழ்மனசு நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண வருது, நம்மளுடைய இலக்குகளோடு தொடர்புடைய எண்ணங்கள் என்ன வருது, அதை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஆக்ஷன்ற ஒரு விஷயத்தை நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனில் மிஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு எப்போவுமே எந்த டெக்னிக்கும் வேலையே செய்யாது. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிரபஞ்சம் என்ற ட்ரைனர் வந்து நமக்கு பதிலாக கேம் ஆடிடணும் அப்படின்ட்டு தப்பாக நினச்சிட்ருக்கோம். கிடையாது, அவங்க நம்மளை ட்ரெயின் தான் பண்ணுவாங்க. ஆக்ஷனில் இறங்கி விளையாட வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. நம்ம ரொம்ப உற்சாகமாக நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனோட நமக்கு வரக்கூடிய எண்ணங்களுக்கு உயிர் கொடுக்கணும். ஆக்ஷனில் இறங்கி நம்ம செயல்படுத்தணும். சாதாரணமாக இந்த விஷயங்கள் தெரியாமல் ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி முட்டி மோதி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு பாசிட்டிவான வைப்ரேஷனோட நம்ம பிரபஞ்சத்து மீது நம்பிக்கையோடு நம்ம அணுகும்போது ரொம்ப ஈஸியாகவே ஒரு சில முயற்சிகளிலேயே நமக்கு என்ன கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். நம்ம ஆசைப்பட்ட கோல் நம்ம கையில் கிடைக்கும். இப்படி தான் நம்மளுடைய விருப்பங்கள் நம்மளுடைய பிரபஞ்சம் நமக்கு தரும். அப்போ நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளுடைய இலக்குகளை, நம்மளுடைய கோரிக்கையை நம்ம என்ன பண்ணுறோம், தெளிவாக கேட்குறோம். இதுதான் என்னுடைய விருப்பம், இதுதான் என்னுடைய கோல், இதுதான் எனக்கு வேணும், இதுதான் என்னுடைய லட்சியம் அப்படின்ட்டு தெளிவாக கேட்குறோம். அது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும், பிரபஞ்சம் கொடுக்கும்ன்ட்டு நம்ம உணர்வு பூர்வமாக ஆழமாக நம்புகிறோம். அது கூட அது கிடைச்சதுக்கப்புறம் எப்படி நம்ம ஹாப்பியாக இருப்போமோ அதை ப்ரெசன்ட் லைஃப்லையே அந்த ஹாப்பி ஃபீலிங், பாசிட்டிவ் வைப்ரேஷனை நம்ம என்ன பண்ணுறோம், சேர்க்குறோம். அதுக்கப்புறம் அந்த உள்ளுணர்வு சொல்லக்கூடிய ஆக்ஷன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுறோம். ஃபைனலாக நம்ம கேட்டது நம்ம கையில் கிடைக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் இல்லை ஒரு மெடிடேஷன் இல்லை ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் கூட திடீர்னு வந்து ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷன் வந்தாலோ இல்லை ஏதோ ஒரு அவங்களுக்கு விருப்பமில்லாத சூழ்நிலை வந்தாலும் நான் எல்லாமே கரெக்டாக தானே பண்ணிகிட்ருக்கேன், பாசிட்டிவாக தானே இருக்கேன், அப்புறம் ஏன் எனக்கு இது அப்படின்ட்டு கேட்டு, அப்போ இது எல்லாம் வேலைக்கு ஆகாது, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் சும்மா கதை, யூனிவர்ஸ்ன்ட்டு ஒன்று இல்லை அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, நம்பிக்கை இழந்துடுறாங்க. நல்லா நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நம்ம இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ 1 வருஷமோ 2 வருஷமோ 10 வருஷமோ தான் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம ஆதி காலத்துலேருந்து பிறந்ததுலேருந்து நம்ம ஆழ் மனசில் சேர்த்து வச்சுருக்க குப்பைக்கு அளவே கிடையாது. அது ஒரு மேடு மாதிரி குவிஞ்சு கிடக்குது.
நம்ம இன்றைக்கி செய்கிற இந்த 1 வருஷம் 2 வருஷம் ப்ராக்டிஸு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பல குப்பைகளை உடனே அப்படியே வந்து மின்னல் வேகத்தில் வந்து நீக்கிடணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறோம். நம்மளுடைய யூனிவர்ஸான நம்மளுடைய ட்ரெயினர் நம்மளை கூடவே கைட் பண்ணுவாங்க. நம்ம பாசிட்டிவாக போக போக நமக்கு விருப்பப்பட்ட பொருட்களை தந்துக்கிட்டே இருப்பாங்க, நிகழ்வுகளை தந்துக்கிட்டே இருப்பாங்க. நடுவில் நீங்கள் திரும்பவும் வந்து ஒரு நெகட்டிவாக வரும்போது, இல்லை நீங்கள் ஏதோ தவறு பண்ணும்போது, அப்போ அதை சுட்டி காட்டுற விதமாக ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரும். அதனால் மனம் தளராமல், நம்பிக்கை இழக்காமல், ஓகே என்கிட்ட இன்னும் மாற்றிக்க வேண்டிய ஏதோ சில விஷயங்கள் இருக்குது, அதை வந்து இண்டிகேட் பண்ணக்கூடிய சிக்னல்ஸ், யூனிவர்ஸ் எனக்கு அனுப்பக்கூடிய சிக்னல்ஸ் தான் இந்த சூழ்நிலைகள். கண்டிப்பாக வந்து இந்த சூழ்நிலையை என்னால் மாற்ற முடியும் அப்படின்ட்டு உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு, யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கை வச்சு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க. எல்லாமே வந்து காணாமல் போயிடும். உங்களை நீங்கள் என்னெல்லாம் வந்து சவால்களாக நினைக்கிறீங்களோ, கடுமையான சூழலாக நினைக்கிறீங்களோ, இல்லை இந்த மக்களை என்னால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, அது எல்லாமே ஒரு நொடி பொழுதில் காணாமல் கண்டிப்பாக போகும். என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு ஆரோக்கியம் சார்ந்த அனுபவத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். கோவிட் சுச்சுவேஷனில் முடிஞ்சு கொஞ்சம் நார்மலான பீரியடில் திடீர்னு என்னுடைய பொண்ணுக்கு வந்து நுரையீரல் சம்மந்தமான இன்ஃபெக்ஷன் வந்துடுச்சு. அப்போ வந்து நாங்கள் மெடிடேஷன் பண்ணுவோம், பாசிட்டிவாக இருப்போம், லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். இப்போ நான் வந்து எனக்கு ஏன் நான் இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும்போது இது வந்துச்சு அப்படின்னு கேட்கல. நான் ஏதோ தவறு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜாக எனக்கு யூனிவர்ஸ் வந்து ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க. என் கூட இருங்க, எனக்கு வந்து நான் அடுத்தது என்ன பண்ணணும்னு எனக்கு கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டோட்டலாக நான் சரண்டர் ஆகிட்டேன். ஒரு 1 வீக் வந்து எல்லா செக்கப்லாம் நடக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 டேஸ்லேயே வந்து பாப்பா வந்து நார்மலாக ஆகிட்டாங்க. ஐசியூவிலேருந்து நார்மல் வார்டு வந்து நாங்கள் கொண்டு வந்துட்டோம். அப்போ என்னுடைய உள்ளுணர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த மருந்து இல்லாத ஒரு மருத்துவம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மேலே வந்து எனக்கு கவனம் போகுது. பாப்பாவை நாங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டோம். அப்போ 4 வயசு. சரி, ஓகே, 4 வயசு குழந்தைக்கு எனக்கு வந்து ஊசி போடுறதோ இல்லை மாத்திரை சாப்பிட்றதோ இந்த மாதிரி இல்லாமல் குணப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக யூனிவர்ஸ் வந்து எனக்கு ஒரு வழியை காமிப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து தொடர்ந்து தேடுதலில் ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு செங்கல்பட்டில் ஒரு சித்தா ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஸ்ரேயா ஹெல்த் கேர். நீங்கள் யூடியூப் சேனலே அவங்களது ஸ்ரேயா ஹெல்த் கேர் தான். அப்போ அவங்களுடைய ஒரு வீடியோ வந்து நான் பார்க்க, கூழ் வந்து ஆக்கி, அந்த கூழ் ஆக்குவது எப்படி, சிறுதானியத்தை வச்சு நம்ம கூழ் செய்வோம் இல்லைங்களா, கேழ்வரகு மாவு வச்சு நம்ம கூழ் செய்கிற மாதிரி அவங்க சிறுதானியத்தை பயன்படுத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அப்போ அப்படி நான் அந்த சேனலில் போயிட்டு பார்க்கும்போது எனக்கு ரிலேட்டடான தகவல்கள் நிறைய வந்து கிடச்சிது. நான் வந்து அவங்கள வாட்ஸ்அப்லேயே தொடர்பு கொண்டேன். ஒரு தெய்வமே ஒரு மருத்துவர் ரூபத்தில் அணுகி ₹1 கூட அவங்களுக்கு நான் பே பண்ணலை. இந்த மாதிரி வந்து ஃபோட்டோஸ் அனுப்பிச்சேன், பாப்பாவுக்கு இந்த மாதிரி இருக்குன்ட்டு. எனக்கு நார்மலாக சிறுதானியத்தில் ஒரு கூழ் செஞ்சு, அது வந்து நம்ம ப்ரோபயாட்டிக், நம்ம நைட்டு ஃபுல்லாக வந்து ஒரு சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சு நம்ம பழைய சாதம் காலையில் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதே போல் எப்படி வந்து ஒரு சிறுதானியத்தில் கூழ் செஞ்சு அதை ப்ரோபயோட்டிக்காக மாற்றி நம்ம காலையில் எடுத்துக்கணும் அப்படின்ற முறையை வந்து எனக்கு சொன்னாங்க. நான் அதை வந்து பாப்பாவுக்கு கொடுத்த ஒரு மாதத்தில் டோட்டலாக அவங்கக்கிட்ட இருந்த அந்த லங்ஸ் ப்ராப்ளத்துலேருந்து அவங்க வந்து க்யூர் ஆகிட்டாங்க. இப்போ வரைக்குமே நம்ம வந்து அதை வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, நம்ம என்ன தான் வந்து பாசிட்டிவாக இருக்கிறனாலும் ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள், ஏதோ ஒன்று வரும்போது நம்ம வந்து ரிவர்ஸ் போயிடக்கூடாது, நம்ம வந்து பழைய இடத்துக்கு போயிடக்கூடாது. அது அப்போ வந்தாலும் ஏதோ ஒரு இண்டிகேட் பண்ணுது, பிரபஞ்சம் வந்து கம்யூனிகேட் பண்ணுது. இப்போ என்னுடைய ஒரு கோல் என்னவாக இருந்துச்சு, ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ அதுக்கு ரிலேட்டடான விஷயம், நிறைய விஷயம் நான் மாற்றினேன். அந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம், அந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் காலையில் எழுந்துக்கிற டைம் மாறுச்சு, டோட்டலாக எல்லாரோடைய டைமும் மாறுச்சு. நைட்டு தூங்குகிற டைம் மாறுச்சு. அந்த 9 மணிக்கு தூங்குறோம் குழந்தைங்க அப்படின்றத நான் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். உணவு முறையே மாறுச்சு. நான் அதுக்கப்புறம் தான் ஓகே, நம்ம மருந்து இல்லாமல் குணப்படுத்தக்கூடிய மாற்று மருத்துவத்தை கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்துச்சு. இதுக்கு மேலே ரொம்ப ஆர்வம் வந்துச்சு. நான் ரேக்கி கிளாஸ் ஜாயின் பண்ணேன். அப்புறம் சித்த முத்திரைகள், நம்மளுடைய டாக்டர் சாலை ஜெயகல்பனா மேடம் கிட்ட சித்த முத்ரா வந்து பேசிக் முடிச்சுட்டு அட்வான்ஸ் முடித்தேன். அது ஒரு சின்ன நிகழ்வு தான். ஆனால் அந்த நிகழ்வை எதிர்த்து நான் போராடலை. எனக்கே இப்படி வந்துருச்சு, நான் இப்படி வந்தே இருக்கக்கூடாதே, நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்ட்டு நான் வந்து வாழ்க்கையோட சண்டை போடலை. அந்த விஷயம் எதுக்காக எனக்கு வந்திருக்கு, உணர்த்தப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்து அந்த டைம் வந்து நான் ஓப்போன வந்து மனப்பூர்வமாக சொன்னேன். என்னுடைய ஒட்டுமொத்த பரம்பரைக்கே நான் சொன்னேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, அது நம்ம ஒட்டுமொத்த பரம்பரையிலேருந்து நிறைய பதிவுகளை கடத்தி வருவோம். அப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு கெட்ட கர்மா, நம்ம வந்து குட் கர்மா பேட் கர்மா சொல்கிறோம் இல்லைங்களா,
ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் கர்மான்னு சொல்கிறது. லா ஆஃப் அட்ராக்ஷன் வரும்போது விளைவுகள். நீங்கள் வந்து ஒரு செயல் செஞ்சீங்கன்னா அதுக்கான விளைவு கண்டிப்பாக வந்து தான் ஆகும். அப்படி ஏதோ ஒரு செயலுக்கான விளைவாக அது இருக்கலாம். அப்போ வந்து நான் மன்னிப்பு கேட்கணும். நான் ஓப்போனோபோனோ வந்து குழந்தையோட ஆரோக்கியத்து டைமில் தான் ரொம்ப தீவிரமாக வந்து நான் செய்ய ஆரம்பித்ததே. அதோடைய உண்மையான அர்த்தம் புரிஞ்சு நான் மனப்பூர்வமாக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டதே, அந்த ப்ரேயரோட மகிமை எப்படி இருக்கும் அப்படின்றத நான் தெரிஞ்சதே அந்த நிகழ்வு தான். இப்போ எனக்கு பிரபஞ்சம் எப்படி ரிசல்ட் தந்துச்சு, இப்போ என்னுடைய கோரிக்கை அப்போ என்னவாக இருந்துச்சு, ஒரு முழுமையான ஆரோக்கியத்தை அடையணும். அது வந்து தற்காலிகமாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி வந்து சரியாயிடணும், இப்போ நாளைக்கு வேறு ஒரு ஃபீவரோ என்னமோ வருது திருப்பி அது சரியானோ, அந்த மாதிரி வந்து கேட்குறது கிடையாது. ஒரு நிரந்தரமான ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல். அப்போ பிரபஞ்சம் எனக்கு ஒரு டாக்டர் மூலயமா அந்த பிரபஞ்சமே இறங்கி வராங்க. அவங்க சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, நான் ஆக்ஷனில் இறங்குறேன், அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். அப்புறம் குடும்பமும் எப்படி இருக்கும், ஆரோக்கியமாக மாறுறோம், லைஃப் ஸ்டைலே மாறுறோம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ன்றது ஒரு 1 month கோர்ஸு. இதை படித்து முடிச்சுட்டு அப்படியே வந்து உங்களோட கோல் வந்து கையில் கிடச்சிரும், அப்படி கிடையவே கிடையாது. யாராவது அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா ஒரு 3 மாதம் செஞ்சுட்டு விட்டுறலாம், நம்ம லைஃப் மாறிடோன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு வந்து அது ஒர்க் அவுட்டே ஆகாது. இது நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றக்கூடிய ஒரு ப்ராசஸ். நம்ம வாழ்க்கை இதுக்கு முன்னாடி எப்படியோ ஏனோ தானோன்னு வாழ்ந்துருப்போம் இல்லைங்களா, அதை வந்து டோட்டலாக இப்படி தான் அப்படின்ட்டு ஒரு அன்பு நோக்கின ஒரு பயணத்துக்கான ஒரு வழி. இப்படி நம்மளுடைய அந்த அன்பு தன்மை, நன்றி உணர்வு, கருணை, இந்த மாதிரி தெய்வீக குணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த அஃபர்மேஷன், இந்த டெக்னிக்ஸ் மூலயமா உள்வாங்கி அதுவாகவே நம்ம மாறணும். நம்ம இன்றைக்கி வேணால் வந்து இந்த மெடிடேஷனை வந்து ஒரு ப்ராசஸாக நீங்கள் செய்யலாம். ஒரு 5 நிமிஷம் செய்கிறேன், 10 நிமிஷம் செய்கிறேன்னு. ஆனால் உங்களோட கோல் என்னவாக இருக்கணும்னா அந்த தியான நிலையாகவே நீங்கள் மாறிடணும். நீங்கள் மெடிடேஷன் பண்ண உட்காந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு வேலையை செஞ்சாலும் சரி, விழிப்புணர்வோடு அந்த தியான நிலையாகவே நீங்கள் மாறக்கூடியது தான் அந்த எண்ட் ப்ராசஸ். என்னுடைய அன்பு உறவுகளே, உங்களுடைய இலக்குகள் எதாக இருந்தாலும் அதை அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட முழு நம்பிக்கையோட சமர்ப்பணம் பண்ணுங்கள். அது உங்களுக்கு வந்தே தீரும்னு முழுமையாக நம்புங்க. அவங்க உங்களுக்கு ஆழ் மனசில் பேசக்கூடிய உள்ளுணர்வாக ஒரு குரல் தருவாங்க, பேசுவாங்க. அதை கவனிங்க, அதை ஆக்ஷனில் கொண்டு வாங்க. உங்களுடைய திட்டங்களை, உங்களோட பிளானை கையில் அப்படியே வச்சில்லாமல் அதை ஆக்ஷனில் இறங்கி செய்யுங்க, களத்தில் இறங்குங்க. கண்டிப்பாக நீங்கள் விருப்பப்பட்ட அற்புதமான வாழ்க்கை உங்கள் கையில் கிடைக்கும். இந்த வார்த்தைகளை கேட்டுட்ருக்கக்கூடிய என்னுடைய அன்பு உறவுகள் ஒவ்வொருத்தருடைய ஆன்மாவிலும் இறைவனுடைய அன்பும் ஆழ்ந்த அமைதியும் நன்றியுணர்வும் கருணையும் நிறைந்து எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று எல்லாருமே குடும்பத்தோடு ரொம்ப ஒற்றுமையாக சந்தோஷமாக குழந்தைங்களோட நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அடுத்தவர்களுக்கும் அவங்க முன் உதாரணமாக இருக்கணும், அடுத்த ஆன்மாக்களுடைய சந்தோஷத்துக்கும் அவங்க காரணமாக இருக்கணும் அப்படின்ட்டு அன்பு இறைவனிடம் வேண்டி கொடான கொடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.